இப்போ ஒரு மொபைல் வந்து நான் சர்வீஸ் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டேன் ஒரு கஸ்டமருக்கு. அந்த கஸ்டமர் வாங்கும்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உடையாத டெம்பர். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த உடையாத டெம்பர் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சேல் பண்ணுறாங்க. அந்த டெம்பர் மட்டும்தான் உடையாது. டெம்பர் உடையாது ஓகே. டெம்பருக்கு உள்ளே இருக்க டிஸ்பிளே உடையுமா உடையாதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் கிடச்சிரும். இதாக இருக்குது பாருங்கள். இந்த டெம்பரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மறந்துருக்க மாட்டீங்க. இந்த டெம்பர் வந்து என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலி டெம்பர் ஒட்டுறது எதுக்காக அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ப்ரொடக்ஷன். நம்மளுடைய செல்ஃபோனோட டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அது ஆல்ரெடி திக்னஸான கிளாஸில் தான் இருக்கும். அதுக்கும் மேற்கொண்டு ஒரு கிளாஸ் நம்ம ஒட்டும் போது அதனுடைய லேயர் கொஞ்சம் அதிகமாகும். அந்த லேயர் நம்மளுடைய மொபைல் கீழே விழுகும் பொழுது அந்த லேயர் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். இந்த மேல் பகுதியில் நிறைய நம்ம டஸ்ட்டு, தண்ணி, சாப்பாடு தான் தொட்டுட்டு அப்படியே தொடுவோம். அப்போ அது மேலே பட்டுருச்சு அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் இருக்க ஒரிஜினல் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஸ்க்ரீனில் படிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் துடைக்கிறதுக்காக எப்படியும் கொஞ்சம் தண்ணியோ இல்லை கெமிக்கலோ நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி துடைக்கும் போது இந்த சைடில் இருக்க எட்ஜு வழியாக உள்ளே போய் டிஸ்பிளே ஃபால்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரியான லேயர் மேலே ஒட்டும் போது நீங்கள் ஈஸியாக துடைச்சிக்கலாம். சப்போஸ் துடைக்க முடியலை அப்படின்னா இதை மட்டும் எடுத்து போட்டுட்டு நீங்கள் புதுசு மாற்றிக்கலாம். இது டெம்பரவரி மட்டும்தான், பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. மேலே உடையத்தான் செய்யும், இது உடைஞ்சா இதுவும் உடையும், ரெண்டுமே உடையத்தான் செய்யும். உடையாத பொருள்னு இது வரைக்கும் எதுவும் கிடையாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல வர விஷயம் ஒன்று, அது மக்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம். இதுவும் கண்ணாடி, இதுவும் கண்ணாடி. இதுக்குள்ளேயும் ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்குது, இதுக்கும் ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் லேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பேப்பர் தான். இந்த மாதிரியாக ஒரு பேப்பரில் பேஸ்டிங் பேப்பர், இது பிளெயின் பேப்பர், இதில் பேஸ்டிங் பேப்பர் இதில் இருக்கும். அது ஒன் சைடு மட்டும் இருக்கும். நீங்கள் இந்த பஸ் கண்ணாடிகள், கார் கண்ணாடிகள்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கண்ணாடி கீழே விழுகாது, அப்படியே நிற்கும். நொறுங்கி இருக்கும், ஆனால் நிற்கும். எதுக்காக அப்படி உடஞ்சது கண்ணாடி கீழே விழுகாமல் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து இந்த பிளாஸ்டிக் லேயர் இருக்கும். பஸ் கண்ணாடியில் ஒரு கிளாஸு, ஒரு லேயர், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் இருக்கும். அதனால் உடஞ்சிச்சுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கிளாஸ் தெரியுமே தவிர நடுவில் இருக்க லேயர் வெளியில் தெரியாது. அது ஒரு பிவிசி லேயர். அதே பிவிசி லேயர் இதில் ஒன் சைடு மட்டும் இருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் நான் நகத்தை வச்சு கோடு போட்டேன்னா விழுகாது, ஆனால் பின்பகுதியில் கோடு போட்டால் விழுகும். ஏன்னா ஒரு பக்கம் கண்ணாடியும் ஒரு பக்கம் பிளாஸ்டிக் லேயரும் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் லேயர் தான் நம்மளுடைய மொபைலில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும், டிஸ்பிளேயில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அந்த பிளாஸ்டிக்கும் நம்மளுடைய டிஸ்பிளேவோட ஒட்டிடுறதுனால மேலே வந்து வலுவழுப்பு கிடைக்கும். இந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இது வலுவழுப்பு கிடைக்கும். ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த கண்ணாடி உடஞ்சிச்சினாலும் அந்த உள்ளே இருக்க பிளாஸ்டிக் லேயர் ஓரளவுக்கு தாங்கும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப அழுத்தம் விழுகும் பொழுது டிஸ்பிளே உடையும். இப்போ ரீசெண்ட்லியாக வந்திருக்குது இந்த கிளாஸஸ். இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. 5D, 11D, 3D. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்குது. ப்ரைவசி என்னன்னு கேட்டிங்கன்னா, சைடில் இருக்கவங்க நம்மளுடைய மொபைல் யூஸ் பண்ணும்பொழுது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியாது, நம்மளுக்கு மட்டும் தெரியும். அதாவது ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது தெரியும், இப்படி பார்த்தீங்கன்னா தெரியாது, இப்படி பார்த்தாலும் தெரியாது. இது ப்ரைவசி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ்னு ஒன்று போடுறானுங்க. அதுவும் இதே கிளாஸ் தான், அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு டைட்டில் சொன்னேன் பார்த்தீங்களா, உடையாத டெம்பர் கிளாஸ் அப்படின்னு. உடையாத டெம்பர் கிளாஸ்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த டெம்பர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அளவுக்கு தான் வளையும் பாருங்கள். இதுக்கு மேலே நான் வளைக்க முடியாது. இதுக்கு மேலே வளைக்க ட்ரை பண்ணேன்னா டக்குன்னு தெரித்து நொறுங்கிடும். சரி, இப்போ இது நொறுங்கிடுதே, அப்போ உடையாத டெம்பர்னு எதை விற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது டெம்பரே கிடையாது. டெம்பராக இருக்க ஒரு பிவிசி பேப்பர் தான் அது. பிவிசி பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசினாலே தெரியும், அந்த லேயர் வந்து நல்லா மடங்கி கொடுக்கும். இந்த அளவுக்கு மடங்கி கொடுக்குற ஒரு லேயர் தான் அது. அதில் கண்ணாடியோட தகுடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், கண்ணாடிக்கு வளையும் தன்மை கிடையாது. இது சாதாரணமாக பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு. கண்ணாடிக்கு வளையும் தன்மை கிடையாது. அப்படியே வளைஞ்சிருச்சுன்னா நிமிரும் தன்மை கிடையாது. ஏன்னா அது ஒரு டெம்பரேச்சரில் தான் ஹீட் பண்ணி வளைக்க முடியும். திருப்பி டெம்பரேச்சர் கொடுத்தா தான் அது திருப்பி நேராகும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் கிளாஸில் இருக்கும். அப்புறம் எப்படி டெம்பரை வளைச்சலாம் காட்டுறாங்க, உடையாத டெம்பர்னு காட்டுறாங்க அப்படின்னா, அந்த டெம்பர் உடையவே உடையாது 100%. ஏன் அப்படின்னா அது டெம்பரே கிடையாது. அது வெறும் பிவிசி பேப்பர் தான் அது. அந்த லேயர் நீங்கள் அமுக்குனீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு வளையுது பார்த்தீங்களா, பிவிசியை தான் நீங்கள் ஒட்டுறீங்க. ஸோ பிவிசியில் இருக்க ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது பிவிசி லேயர்னே வச்சுக்கோங்க. இதுக்கு பின்பகுதியில் உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் இருக்குது, ஃபிட் பண்ணியாச்சு. அப்போ இந்த டெம்பர் தான் உடையாது, 100% உடையாது. அப்படின்றது இந்த டெம்பர் மட்டும்தான் உடையாதுன்னு சொல்லுவானே தவிர, இந்த டெம்பர் உடையாது அதுக்கு பதிலாக பின்னாடி இருக்கிற டிஸ்பிளேவும் உடையாதுன்னு அவன் சொல்லுவானான்னு பாருங்களேன். கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஏதாவது ஒரு பொருள் இது மேலே ஷார்ப்பான பொருளோ ஒரு கல்லோ
மொபைல் விழுகுது இல்லை மொபைல் மேலே ஏதாவது ஒன்று விழுகுது அப்படின்னா இது குத்துனதும் என்ன ஆகும்னா இதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, ஏன்னா அது பிவிசி. ஆனால் அந்த முழுமையான பாதிப்பை அப்படியே உள்ளே தள்ளிடும். உள்ளே தள்ளிச்சுன்னா டிஸ்பிளே உடஞ்சி போயிடும். டிஸ்பிளேவே உடஞ்சதுக்கப்புறம் உடையாத டெம்பரை ஒட்டி வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க யோசிச்சு பாருங்கள். தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதுசாக தான் மாற்றி ஆகணும். ஸோ உடையாத டெம்பர்னு யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உள்ளே இருக்க டிஸ்பிளே உடையுமா உடையாதா. சப்போஸ் அப்படி உள்ளே இருக்க டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா அந்த உடையாத டெம்பர்னு சொல்லி எங்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, இதுக்கு அதை கேரண்டியாக எடுத்துக்க முடியுமா? சப்போஸ் என் டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவீங்களான்னு மட்டும் கேளுங்க, பதில் தாராளமாக கிடைக்கும். நோன் தான் வரும். ஏன்னா எந்த ஒரு கடைக்காரங்களும் டெம்பர் ஒட்டிட்டு டிஸ்பிளேக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் இப்போ இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வரிசையாக டெம்பர் வச்சுட்டு சுற்றியில் வச்சு அடிச்சு காட்டுவானுங்க, ஊசியான பொருளை வச்சு தட்டுவாங்க. இதெல்லாம் நம்பலாம், பார்வைக்கு நம்பலாம், லைஃப்லன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி ஒரு உடையாத டெம்பர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டிஸ்பிளே தயாரிக்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்காரனே ஒரு லேயரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த டிஸ்பிளே உடையவே உடையாது, 1 இயர் வாரண்ட்டி, 2 வருஷம் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவானே. எதுக்காக தனியாக ஸ்க்ரீன் கார்டு நம்ம ஓட்டணும்? கொஞ்சமாவது யோசிங்க மக்களே. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு யோசிங்க. இப்போலாம் நிறையா ஒரு கிளாஸ் 650 ரூபா 800 ரூபா, அதுவும் ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா உடையாத டெம்பர்னு சொல்லி 2500 ரூபாய்க்கு ஒட்டிட்டு வரானுங்க நினைக்கலாம். கடைசி வரைக்கும் அந்த டெம்பர் ஒன்றுமே ஆகலை. ஏன்னா டிஸ்பிளே அவருக்கு உடஞ்சி போச்சு. என் கடையில் வந்து தான் அதுக்கப்புறம் பிரித்து இப்போ காமிக்கிறேன், சார் இது டெம்பரே கிடையாது சார், இது வெறும் நார்மலான பிவிசி பேப்பர் தான் சார், இந்த பேப்பரை நம்பியா சார் மொபைலை பத்திரமா வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் இது இருக்க தைரியத்தில் தான் நான் இதை யூஸ் பண்ணேன், இப்படி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அப்படின்னாரு. ஆனால் டிஸ்பிளே மாற்றும் போதும் அந்த ஸ்க்ரீன் கார்டு எதுவுமே ஆகலை, ஏன்னா அது வந்து வெறும் பேப்பர். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது உடையிற தன்மை இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடி வாங்கினோன்னு இது தெரிச்சிடும், உள்ளே இருக்க பொருளை கொஞ்சம் பாதுகாக்கும், முழுமையாக கிடையாது, கொஞ்சம் தான் பாதுகாக்கும். இதிலே திக்னஸான ஒரு டெம்பர் இருக்குது. ஸோ ஒரிஜினல் டெம்பர் வந்து கொஞ்சம் ரேட்டு வித்தியாசமாக இருக்குமே தவிர உடையாத டெம்பர்னு எதுவும் கிடையாது. அப்படி அது உடையலை அப்படின்னா உங்களுடைய டிஸ்பிளேக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கிடையாது. டிஸ்பிளே உடையிறது உடையத்தான் செய்யும். டெம்பரை மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சு சாமி கும்பிட்டுக்க வேண்டியது தான். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஏன்ட்டன்னு இல்லை யார்கிட்டையாவது கேளுங்க. அப்படியே போய் இன்னொரு இடத்துல கேட்காதீங்க, இந்த மாதிரி உடையாத டெம்பர் இருக்குன்னு சொன்னாங்க அதை ஒட்டி கொடுங்க அப்படின்னு. சரி, உடையாத டெம்பர்னு சொல்லி நாங்கள் ஒட்டியே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா இந்த டெம்பர் ஒட்டி என்ன பிரயோஜனம் கொஞ்சமாவது யோசிங்க.